பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவா இருந்து சொல்லுங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக தான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அது எதிர்க்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து பார்த்துருக்கிறாங்க. திரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளோ கூட்டம் வந்தது, எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பலை. யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பலை. அதற்காக தான் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரித்து விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை முதலமைச்சர் நான் திருப்பி சொல்கிறேங்க. இது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்தித்து பேசுகிறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது அது கூட்டம் அதிகமாக இருக்குது. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, அந்த மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இனிமேல் நடக்காமல் பார்த்துப்போம். இனிமேல் யாரையும் நான் குறை சொல்ல இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். தெரியல. அதான் இப்போ கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும். அவரும் வராரு, வராரு. உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாரு. தயவுசெய்து அவரையும் கொஞ்சம் 2-3 கேள்வி கேளுங்க. என்னங்க நான் என்ன சொல்கிறேன் இல்லைங்க. இதில் நான் எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. நானும் சட்டப்படி இல்லைங்க. அதுக்கு தான் அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் இந்த முடிவெடுப்பார். நன்றிங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து இந்த விபத்தில் இறந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் நான் கேட்டேன். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது உதயநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தொடர்ந்து விவரங்கள் என்ன சொல்லலாம்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன்பாக கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. அந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய அவர் பல்வேறு காலகட்டங்களிலே விஜயினுடைய அந்த தொண்டர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டன காவல்துறை மூலமாக. ஆனால் அவற்றை அவர்கள் பின்பற்றினார்களா என்ற ஒரு கேள்வியினை தற்பொழுது துணை முதலமைச்சர் எழுப்பியிருக்கின்றார். விஜயிடம்தான் நீங்கள் இது போன்ற கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருக்கின்றார். அதன்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, மரங்களின் மீது ஏறி நிற்கக்கூடாது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறை கூட கரூரிலே அவர்கள் பேசுவதற்காக காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்த நேரம் வேறாக இருக்கின்றது. ஆனால் விஜய் வந்து சேர்ந்த நேரம் வேறாக இருந்தது. மேலும் அந்த பகுதியிலே கூடக்கூடிய கூட்டம் தொடர்பாக காவல்துறையினரிடம் தமிழக வெற்றி கழகத்தினர் மனு அளிக்கும் பொழுது கொடுத்திருந்த தகவல் ஒன்றாகவும், ஆனால் உண்மையில் கூடிய கூட்டம் அதை காட்டிலும் அதிகமாகவும் இருந்தது என்பதையெல்லாம் தற்பொழுது துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் டிஜிபி எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை தந்துவிட்டார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தாமதமாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் ஒரு காரணம் என்பதையும் தன்னுடைய குற்றச்சாட்டாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் சொல்லியிருக்கின்றார். மேலும் பாதுகாப்பு குறைவாக இருந்ததா என்பதையெல்லாம் மறுத்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அதே பகுதியில் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் என்பதை நினைவுபடுத்தி காட்டியிருக்கின்றார். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு தொடர்பாகத்தான் கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் காவல்துறையினர் இன்னும் சற்று கவனமாக செயல்பட்டிருந்தால் உயிரிழப்பை தவிர்த்திருக்க முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது
எதிர்க்கட்சி தலைவரும் அதே பகுதியில் தான் பிரச்சாரம் செய்திருந்தார். அப்பொழுது எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்பதை சுட்டி காட்டியிருந்தார். தொடர்ந்து இதுபோன்று மரங்களின் மீது ஏறுவது, அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மீது ஏறுவது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது உள்ளிட்டவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜயும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அது போன்ற அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். மேலும் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில்தான் அவற்றைக்கு அவர் பதிலளிக்க மறுத்து, இது போன்ற கேள்விகளை வார வாரம் உங்கள் பகுதிக்கு வரக்கூடிய விஜயிடம் சென்று கேளுங்கள் செய்தியாளர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த நேரத்தில், அதாவது பொதுக்கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே முறையாக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் சென்று அந்த உரிய நேரத்தில் பங்கு பெற வேண்டும். ஆனால் விஜய் தொடர்ந்து தாமதமாகத்தான் கூட்டங்களுக்கு செல்லுகின்றார், தேர்தல் பரப்புரைக்கு செல்லுகின்றார் என்பதையும் தற்பொழுது துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டாக தெரிவித்திருக்கின்றார். விஜய் நேற்று நடைபெற்ற அந்த கரூர் கூட்டத்திலே தாமதமாக பங்கு பெற்றிருந்தார். பிற்பகலில் நடைபெறுவதாக இருந்த அந்த கூட்டத்திலே மிகவும் தாமதமாகவே அவர் பங்கேற்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இது போன்ற குற்றச்சாட்டுகளை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருக்கின்றார். மேலும் இறந்து போன 39 நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் காயமடைந்து சிகிச்சையில் இருப்பவர்கள் தொடர்பான விவரங்களையும் பெற்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களுக்கும் இந்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று உயிரிழந்தவர்களுடைய கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து வந்தவர்களுக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். இதற்கான பொறுப்பு யாருக்கு உண்டு என்பது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.